ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும், நிறைய சென்டென்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் இங்கிலீஷில் வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும், எப்படி பேசணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா, வாட் எ பியூட்டிஃபுல் மார்னிங். அதாவது வாட் எ பியூட்டிஃபுல் மார்னிங், என்ன ஒரு இனிய காலை பொழுது, ஒரு அழகான காலை பொழுது அப்படி சொல்கிறது. ஓகே, செகண்ட் ஒன், டிட் யூ ஃபெயில்ட் இன் த டெஸ்ட். நீ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிட்டியா. வாட்ஸ் யோர் ஃபோன் நம்பர், உன்னோட ஃபோன் நம்பர் என்ன. வாட்ஸ் யோர் ஃபோன் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்ஸ் கோயிங் ஆன். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வாட்ஸ் கோயிங் ஆனுக்கு பதிலாக வாட் இஸ் கோயிங் ஆன் இப்படியும் நம்ம சொல்லலாம். வாட் இஸ் கோயிங் ஆன். ஸோ வாட்ஸ் கோயிங் ஆன், வாட் இஸ் கோயிங் ஆன் ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அர்த்தம். வென் இஸ் த ட்ரெயின் லிவிங். ட்ரெயின் வந்து எப்போ கிளம்புது, அதாவது இந்த ஸ்டேஷனை விட்டு புறப்பட போகுது அப்படின்றதான் வென் இஸ் த ட்ரெயின் லிவிங். இந்த இடத்துல ட்ரெயின் பதிலாக நம்ம எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கார், பஸ். வென் இஸ் த கார் இஸ் லிவிங், வென் இஸ் த பஸ் லிவிங். ஸோ அந்த மாதிரி எதனாலும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு, வேர் ஆர் யூ ஃப்ரம். நீ எங்கேருந்து வர அப்படின்றது. ஐ ஜஸ்ட் மேட் இட். இதை நான் தான் செஞ்சேன். இப்போ எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தவங்க டிட் யூ மேக் எனி மிஸ்டேக் அப்படின்னா, எஸ் ஐ ஜஸ்ட் மேட் இட். நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதை அட்மிட் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் மேட் இட். நெக்ஸ்ட்டு, see you next time. அடுத்த தடவை பார்ப்போம். see you next time, bye அப்படி சொல்லுவாங்களே. உங்களை நாங்கள் மீண்டும் அடுத்த முறை பார்க்கணும் அப்படின்னா ஓகே guys, bye, see you next time அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதான் இது மீண்டும் ஒரு முறை பார்க்குறது தான். how much is this. இது எவ்வளவு. how much அப்படின்னா எவ்வளவு. how was your weekend. வீக்கெண்ட்னா அந்த வார முடிவு. ஸோ உங்கள் வார முடிவு வந்து எப்படி இருந்தது. இப்போ இதுக்கு இப்போ ஒருத்தவங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்கணும்னா, எஸ் இட்ஸ் குட். நல்லா இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எஸ் இட்ஸ் குட். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் நாட் பேட் அப்படி சொல்லலாம். இட்ஸ் நாட் பேட். இட்ஸ் நாட் பேட். ஏன்னா நம்ம பேட் அப்படின்றத அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் இட்ஸ் நாட் பேட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லை நல்லா இருந்தது அப்படின்னா எஸ் இட்ஸ் குட். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ நீட். உனக்கு என்ன தேவை. ஏன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க வராங்க அப்படின்னா நம்ம அப்போ கேட்கலாம் வாட் டு யூ நீட். இப்போ கைண்டாக கேட்கணும்னா ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று அவங்க உங்களுக்கு அட்டென்ஷன் ப்ரிஃபர் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா வாட் டு யூ நீட், உங்களுக்கு என்ன தேவை அப்படி கேட்கலாம். டார்ச்சர் பண்ணக்குள்ள வாட் டு யூ நீட் அப்படி கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து வாட் யூ நீட், உங்களுக்கு என்ன தேவை. ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லலாம், இல்லை ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். சேம் மீனிங் தான் ரெண்டுமே. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு இது புரியலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, கால் மீ பேக். இப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, சில பேர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணு அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் கால் மீ பேக், எனக்கு திரும்பியும் கால் பண்ணு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, என்ஜாய் யுவர் செல்ஃப். நீங்களே வந்து என்ஜாய் பண்ணுங்கள், செல்ஃப் என்ஜாய். இப்போ சில பேர் பார்ட்டிக்கு போனாலும் என்ன தான் வந்து வெளில ட்ராவல் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நிம்மதி இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு சம்திங் என்ஜாய் இஸ் நீடட் ஃபார் தெம். ஸோ அது வந்து என்ஜாய் யுவர் செல்ஃப். உனக்கு என்ன வந்து பிடிக்குமோ அதை நீ செஞ்சு அதை என்ஜாய் பண்ணு அப்படின்றது. ஐ எம் அ ட்ரிப். நான் ட்ரிப்பில் இருக்கேன். இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணி கேட்பாங்கல்ல. ஸோ ஐ எம் அ ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஆன் த டிப் ஆஃப் மை டேங்க். இட்ஸ் ஆன் த டிப் ஆஃப் மை டேங்க் அப்படின்னா இப்போ சில பேர் பேசிகிட்டு இருக்குல்ல, ஓ அது வந்து ஐயோ எனக்கு தெரியுது, அது என்னன்னு தெரியுது, ஐயோ இவ்வளோ தூரம் வருது, இவ்வளோ தூரத்துக்கு மேலே சொல்ல முடியல, அந்த மாதிரி சம்திங் தே சே நோ. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது இட்ஸ் ஆன் த டிப் ஆஃப் மை டங்க். அதாவது வாய் வரைக்கும் வந்த அந்த வார்த்தையாக வெளில வராமல் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் இட்ஸ் ஆன் த டிப் ஆஃப் மை டங்க். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு, வென் ஆர் யூ லிவிங். நீ வந்து எப்போ கிளம்புற அப்படின்னு சொல்கிறது. இப்போ வீட்டுக்கு சம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்கன்னா இப்போ வந்தோடனே நம்ம
கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் பண்ணுவோம். அப்போ அவங்க எப்போ கிளம்புறாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்போம்ல. ஸோ அப்போ அதுக்கு வந்து நீ எப்போ போகிற அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ வென் ஆர் யூ லிவிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் அப்படின்னா நான் உன் ஃபோனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். வென் வில் யூ கோ, நீ எப்போ போவ. ஆக்சுவலி வென் ஆர் யூ லிவிங்கும் வென் வில் யூ கோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். பட் வென் ஆர் யூ லிவிங் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஃபார்மலாக வந்து இருக்கும். இதுவே வென் வில் யூ கோ அப்படின்னா கொஞ்சம் நீ எப்போ போவது துரத்தி விடுற மாதிரி லைக் தட் அது மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து வென் ஆர் யூ லிவிங் அப்படி கேட்கலாம். இல்லை வெளில போகிறது அப்படின்னா வென் வில் யூ கோ அந்த மாதிரி கேட்கலாம். அதாவது வெளில போகிறோம் அப்படின்னா வென் ஷால் வி கோ அந்த மாதிரி கேட்கலாம். இதே மாதிரி வேர்ட்லேயே வென் ஷால் வி கோ. இப்போ நம்ம 2 பேரும் வெளில போகிறோம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வென் ஷால் வி கோ அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ டோன்ட் வாண்ட் தட், எனக்கு அது தேவையில்லை அப்படி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கிவ் மீ அ டிக்கெட், எனக்கு அந்த டிக்கெட் கொடு. எனிதிங் எல்ஸ், வேறு எதாவது வேணுமா. எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேறு எதாவது வேணுமா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஆர் யூ ரெடி, நீ ரெடி ஆகிட்டியா. இப்போ ஒரு சேலஞ்ச் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா நீ தயாராகிட்டியா அந்த மாதிரி கேட்குறது ஆர் யூ ரெடி. நெக்ஸ்ட்டு ஐ எம் பிஸி, ஐ எம் வெரி பிஸி, ஐ எம் ஸோ பிஸி. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கலாம். ஐ எம் வெரி பிஸி, ஐ எம் ஸோ பிஸி, இந்த மாதிரி வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ மேட் திஸ் கேக், இந்த கேக்கை நானே மேக் பண்ணேன், அதாவது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ மேட் திஸ் கேக்கா. நெக்ஸ்ட்டு டூ யூ ஹியர் தட், உனக்கு அது கேட்டுச்சா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் வெரி ஹாப்பி, அவ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு வாட் கலர் இஸ் திஸ் கார், இந்த கார் என்ன கலர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு விச் ஒன் டூ யூ வாண்ட், உனக்கு எது வேணும். விச் ஒன் டூ யூ வாண்ட் இப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னும் நம்ம கேட்கலாம். வாட் டூ யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும். இது வந்து உனக்கு என்ன வேணும், அதாவது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இது அப்படின்னு சொல்லாமல் நம்ம கேட்குறது உனக்கு என்ன வேணும். விச் ஒன் டூ யூ வாண்ட் அப்படின்னா எது உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி, ஓகே நான் ஒத்துக்கிறேன் இப்படி சொல்லுவாங்க. ஸோ ஐ அக்ரி. இஸ் எவ்ரி திங் ஓகே, எல்லாமே ஓகே தானே அப்படின்றது. இஸ் ஆல் குட், எல்லாமே நல்லதாக தான் நடந்தது அப்படின்றது. ஓகே கைஸ், இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டடாக பார்த்துட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஓரலாக ஒன் டைம் ரீட் அவுட் கொடுத்துருவோம். வாட் எ பியூட்டிஃபுல் மார்னிங். டிட் யூ ஃபெயில்ட் இன் த டெஸ்ட். வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர். வாட்ஸ் கோயிங் ஆன். வென் இஸ் த ட்ரெயின் லீவிங். வேர் ஆர் யூ ஃப்ரம். I just made it. See you next time. How much it is? How was your weekend? What do you need? I don't understand. Call me back. Enjoy yourself. I'm at trip. It's on the tip of my tongue. When are you leaving? Can I use your phone? When will you go? When shall we go? I don't want that. Give me a ticket. Anything else? Are you ready? I'm very busy. I'm so busy. I made this cake. Do you hear that? She's very happy. What color is this car? Which one do you want? What do you want? I agree. Is everything okay? Is all good? ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோட எண்ட் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இஸ் ஆல் குட் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு கொஷின் டைப்பாக கேட்கணும். இஸ் ஆல் குட், எல்லாமே நல்லது தானே, வேறு ஏதாவது நடந்துச்சா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு we can use this word.
ஓகே கைஸ், வீடியோட முடிவு கொண்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும், என்ன மாதிரியான டாபிக்ஸ் வேணும், எந்த மாதிரி டாபிக் ரிலேட்டட் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே guys, bye. So see you next time.